அனைவருக்கும் வணக்கம். இந்த வினாவை கவனிச்சு பாருங்க. அழைப்பு இச்சொல்லின் வேர் சொல்லை காண்க. சரியான விடை அழை. ஆப்ஷன் சி சரியான விடை. இரண்டாவது கொஸ்டின், பொறு என்னும் வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பொறுத்தார், அது வினை முற்று. பொறுத்து, இந்த தூ அப்படி வந்தாலே வினை எச்சம். பொறுத்த ஆ சவுண்ட் வந்துச்சுன்னா பெயர் எச்சம். இப்போ சரியான விடை பொறுமை. பொறு என்பதன் வினையால் அணையும் பெயர் பார்த்தீங்கன்னா பொறுமை. ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்ததா, நில் என்னும் வேர் சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்தெடுக்க. நின்ற ஆ சவுண்ட் வருது, அது பெயர் எச்சம். நிற்கின்ற அதுவும் பெயர் எச்சம். நின்றான் அது வினை முற்று. அப்ப ஆப்ஷன் பி சரியான விடை. நின்று என்பது வினை எச்சம். அடுத்த கொஸ்டின், நடு என்னும் வேர் சொல்லின் தொழில் பெயரை தேர்ந்தெடுக்க. நடு அதுக்கு தொழில் பெயர் நட்டல். ஒழி என்னும் வேர் சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்தெடுக்க. வினை எச்சம் அப்படின்னாலே நமக்கு தூ சவுண்டு வரும். அப்ப ஒழி தூ. ஆப்ஷன் டி சரியான விடை. அழு என்னும் வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடுக்க. வினையால் அணையும் பெயர் சரியான விடை அழுவாலை. ஆப்ஷன் டி சரியான விடை. அழுத ஆ சவுண்டு வந்துச்சுன்னா பெயரெச்சம். அழுது ஊ அந்த சவுண்டு வந்துச்சுன்னா வினை எச்சம். அழுதல் தல் அந்த மாதிரி சவுண்டு வந்துச்சுன்னா தொழில் பெயர். வினையால் அணையும் பெயர் அழுவாலை. ஆதிரை நல்லால் ஆங்கது தான் கேட்டு சீர்மோனை தேர்ந்தெடுக்க. சீர்மோனை. சீர்மோனை அதாவது மோனை என்பது முதல் எழுத்து ஒன்றி வருவது. ஆதிரை ஆங்கது. அடுத்த கொஸ்டின், சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் இயைபு தொடரினை சுட்டுக. இயைபு சரியான விடை சினமென்னும் இனமென்னும். ஆப்ஷன் சி சரியான விடை. தேவரும் பிழைத்திலர் தெய்வ வேதியர் ஏவரும் பிழைத்திலர் அறமும் ஈன்றிரால் அடி எதுகை கண்டறிக. அடி எதுகை. மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வரும். எதுகை அப்படின்னா இரண்டாம் எழுத்து ஒன்றி வரும். அடி எதுகை அப்படின்னா முதலடியை பாருங்க. தேவரும் இரண்டாம் அடி பாருங்க. ஏவரும் அப்ப ப இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது. ஆப்ஷன் டி சரியான விடை. லாஸ்ட் கொஸ்டின், கல்லாமை வேண்டும் கடிய வருந்தலால் சீர் மோனையை எடுத்து எழுதுக. இப்ப கொடுத்துருக்கிற சீர்ல முதல் எழுத்து எதுக்கு சரியா இருக்கு? அதாவது கல்லாமை கடிய கான்னு வருது இல்லையா, அதுதான் சீர்மோனை. இந்த காணொலி பதிவில் 10 கொஸ்டின் பார்த்தோம். இந்த 10 கொஸ்டினுமே எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.